தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவநிர்மாண் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஜாவேத் ஷேக். இவரது மகன் ராகில் மும்பை அந்தேரியில் நேற்றிரவு காரில் சென்றபோது முன்னால் சென்ற பெண்ணின் கார் மீது மோதினார். அந்த பெண் நியாயம் கேட்டபோது ராகில் அவரை ஆபாசமாக திட்டினார். அப்போது அவர் மதுபோதையில் இருந்தது தெரிந்தது. மகாராஷ்டிராவில் இருக்கும் மக்கள் இதைத்தான் பேச வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என பாடம் நடத்தும் நீங்கள் மதுபோதையில் கார் ஓட்டி வருவது நியாயமா என அந்த பெண் கேட்டுள்ளார். இதனால் மீண்டும் அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டிய ராகில், வேண்டுமானால் பணம் வாங்கிச் செல் என்றார். பணம் வாங்க மறுத்த பெண் போலீசில் புகார் அளிப்பதாக கூறினார். உடனே அக்கா என்னை மன்னிச்சிருங்க என கூறிய ராகில் சற்று நேரத்தில் மீண்டும் மதுபோதையில், உன்னால் முடிஞ்சதை செய், என் அப்பா யார் தெரியுமா, அவர் MNS கட்சியின் மாநில துணைத் தலைவர், எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடு என்றார். போலீசார் அங்கு வந்ததும் நான் அந்த பெண்ணை திட்டவே இல்லை என்றார். பின் போலீஸ் முன்பே அந்த பெண்ணை மீண்டும் ஆபாசமாக பேசினார். இதையடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். ராகுல் போதையில் பேசிய வீடியோ மற்றும் போலீசாரின் FIR-ஐ அந்த பெண் சோஷியல் மீடியாவில் பதிவிட்டார். MNS தலைவரின் மகன் மீது புகார் அளித்த பெண் ராஜஸ்ரீ. சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கும் இவர் சில தினங்களுக்கு முன் உத்தவ் ராஜ் தாக்கரேவின் மராத்தி திணிப்பை எதிர்த்து குரல் கொடுத்தார். மகாராஷ்டிராவில் இருக்கும் மக்களை மராத்தி மொழியை கட்டாயம் கற்க சொல்கிறீர்கள், அதற்கு பதிலாக இங்குள்ள மராத்தியர்களை கடுமையாக உழைக்கச் சொல்லுங்கள் என கருத்து பதிவிட்டிருந்தார். ராஜஸ்ரீயின் கருத்து பெரும் சர்ச்சையானதால் அவர் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. பின் தனது கருத்தை திரும்ப பெறுவதாக கூறிய ராஜஸ்ரீ தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து வீடியோ பதிவிட்டிருந்தார். அப்போதிலிருந்தே MNS உத்தவ் கட்சிக்காரர்கள் தன்னை பின்தொடர்வதாகவும் தன் மீது வன்மமாக இருப்பதாகவும் ராஜஸ்ரீ புகார் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் MNS மாநில துணைத் தலைவரின் மகன் மீது ராஜஸ்ரீ புகார் அளித்திருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது.